பனிகாலத்தில் வரும் பனி பெண் பேய். டிங் டிங். திடீர்னு ஏற்பட்ட வானிலை மாற்றங்களால இன்னைக்கு பனிப்பொழிவு நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஐயா எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். அப்ப ஒரு பனிப்பெண்ணை தயார் பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி பயங்கரமா குளிர் எடுக்க போகுது. அப்பனா நிச்சயமா அந்த பனிப்பெண் பேய் வரப்போறான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது பனிப்பெண்ணா? ஆமா, இந்த மாதிரி பனி பொழியிற இரவு நேரத்துல தான் அவ வெளியில வருவா. விளையாடாத. காட்டுல தானே பனி எல்லாம் பெய்யும். நம்ம கச்சிட்டில எப்படி அத்தோரியனா பெய்யும். ஏன் வராது? நீங்களாம் தப்பா நினைக்கிறீங்க. எங்க பனி அதிகமா பொழியுதோ அது அங்க நிச்சயமா வரும். போத ஹட்டோரி, இதுக்கெல்லாம பயப்படுவோம். ஏன்னா இது அட்டோரி பனி பெய்யாது இதுன்னு பயமுறுத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே பனி பெய்யாது இதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சொன்னா நிச்சயமா அதுல ஒரு விஷயம் இருக்கும் பாஸ். நான் அதை நம்புறேன். அது எப்படி இருக்கும்னு நானும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா பார்த்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. முக்கியமா பனி பொழியிற இரவு நேரங்கள்ல வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அழகான பெண் உருவத்துலதான் அந்த பனிப்பேய் இருக்கும். பயமுறுத்தாத. இங்க சொல்றத நம்பவே முடியல. நான் உண்மையதான் சொல்றேன் ஷின்சோ. பாஸ் எனக்கு பயமா இருக்கு. வாங்க பாஸ் போயிடலாம். ஐயோ இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. இதெல்லாம் ஒரு பழைய கதை. எனக்கு ஒரு ஐடியா. பயந்துட்டியா? கெனிச்சி சீக்கிரம் கிளம்பு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு. ஓகே நான் கிளம்புறேன். பாய். பனிமழை குறையற மாதிரியே தெரியலையே. இந்த லட்சணத்துல ஸ்கூல் வேற. வரா இப்ப பாரு. என்னது? பனி பெய் வந்துடுச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. கெனிச்சி, என்ன பார்த்தவங்கள நான் உயிரோட விட மாட்டேன். இத பத்தி நீ யார்கிட்டயாவது சொல்லுவியா? இல்ல இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாச்சு கெனிச்சி? ஏன் இப்படி தனியா வந்து நிக்கிற? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. அது என்னாச்சுன்னா, இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது சொன்ன நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இல்ல ஒண்ணு இல்ல. என்னாச்சு கெனிச்சி? ஏன் இப்படி பயப்படுற? அட சொல்லு கேனிச்சி. சொன்னா என்ன உன் உயிரா போயிட போதே. யுமிகோ கேக்குறான்ல, சொல்ல ஏன் இப்படி பண்ற? கெனிச்சி நீ என்ன நம்பி சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். யுமிகோ இவ்வளவு தூரம் சொல்லியே நீ சொல்ல மாட்டேங்கிறல்ல. நீ வா யுமிகோ நம்ம போலாம். நில யூமிகோ, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது பனிப்பெண்ணா? நிஜமாவே நீ பனிப்பெண்ண பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன். ஆனா ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் வேற உண்மையை சொல்லிட்டு என்ன ஆக போகுதோ? ரெடியா? இல்ல என்ன பண்ணிச்சிரு ப்ளீஸ். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கெனிச்சி, நீ என்ன பத்தி சொல்லிட்டல. பயந்தே போயிட்டான். அண்ணா யார் இது? பாக்கிறதுக்கு கெஞ்சி மாதிரியே இருக்கு. மாதிரி இல்ல, நம்ம கெனிச்சியே தான். வா பாக்கலாம். கெஞ்சி உனக்கு என்னாச்சு? டிங்கி கெனிச்சி கண்ணு முடிச்சு பாரு. கெனிச்சி டிங்கி கெனிச்சி எழுந்திரு. கெனிச்சி என்னாச்சு உனக்கு? எழுந்திரு. அந்த பனிப்பேய். என்ன பனிப்பேயா? சொல்றத கேளு கெனிச்சி. இந்த மாதிரி வெளிச்சமான நேரத்துல பனிப்பேய் வர வாய்ப்பே கிடையாது. இல்ல ஹட்டோரி, நான் சொல்றது உண்மைதான். பனிப்பேய் தான் என்ன பனியால அடிச்சது. கெனிச்சி நீ ஏதோ பயந்திருக்கன்னு நினைக்கிறேன். பனிப்பேய நீ பாத்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல கெமுமாக்கி கியோ வாசனை அடிக்குது எனக்கு. டிங் டிங், எனக்கும் அந்த சந்தேகம் தான் ஷிஷிமாரு. அந்த கெமு மோக்கே நான் சும்மா என்ன பண்ணலாம் கெஞ்சி? பழிவாங்களா? ஏதோ அம்மா இருக்குது. யாரு நிம்மதியா ஹீட்டர் போட்டு தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. என்னாச்சு கியோ? ஏன் கத்திட்டு இருக்க? பாஸ் அங்க நான் பாத பாஸ் தூக்கி இருக்குது பாஸ். என்ன சொல்ற கியோ? இங்க ஒண்ணுத்தையும் காணுமே. நீ எதை பார்த்து பயந்த கியோ சொல்லு. டிங் டிங், மறுபடியும் கீழே போக ரெடியா இருக்கியா ஷிஷிமாரு? ரெடியா இருக்கேன். இவன் எதை பார்த்து பயந்தானே தெரியலையே. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டு என்ன மன்னிச்சிரு. பாஸ் அது சிசிமாரு தான் பாஸ். மாட்டுக்கிட்டா
கோப்பி பறந்துட்டேன் நிஞ்சா ஃப்ளையிங் ஸ்குரல் டெக்னிக் டிங் டிங் அட்டோரி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நிஞ்சா புயல் டெக்னிக் டிங் 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 டிங். இது எப்படி இருக்கு இப்ப பாரு நிஞ்சா ரோல் த பால் டெக்னிக் டிங் டிங். நிறுத்துங்க உங்க சண்டையை இல்லாட்டி நானே உங்களை சாப்பிட்டுருவேன் உண்மையான பனிப்பை வந்துருச்சு. இது எங்கிருந்து வந்தது அம்மா சாரி. ஓ பயப்படாத ஹட்டோரி, இது நான் தான் அப்பா. பனியில நனைஞ்சதுனால கொஞ்சம் பேய் மாதிரி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்பா நீங்களா? நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம சண்டை போட்டுட்டோம். என்ன இருந்தாலும் நீங்க அப்படியே பனிப்பேய் மாதிரியே இருந்தீங்கப்பா. டிங் டிங்.